ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 3 பார்க்க போறோம். இயல் 3ல இருந்து உரைநடை உலகமும் விரிவானமும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம உரைநடை பார்க்கலாம். உரைநடையில நம்மளுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணியனின் நண்பன். இதுதான் நம்மளுக்கு உரைநடையில கொடுத்துருக்கிற தலைப்பு. பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பாருங்க, எல்லாம் இயந்திரமயமாகி வருகின்ற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வராங்க. ஓகேவா? மனுஷங்க தாங்க எந்த செயலை செய்தாலும் எந்திரங்களை பயன்படுத்துற வகையில பல எந்திரங்களை உருவாயிட்டு வராங்க. மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. மனுஷங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய வேலையை கூட என்ன பண்ணுது? எந்திரங்கள் பண்ணுது. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே எந்திரங்கள் பணி செய்யுது. கணக்கு போடும் எந்திரம், கற்று தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம்னு பல வகையான எந்திரங்கள் இருக்கு. எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். அப்படிப்பட்ட எந்திரங்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது இதுல ஒண்ணுமே இல்ல. இதுல சும்மா ஸ்டோரி தான் இருக்கு, நமக்கு தேவையானது இல்ல. இதுல கணியன் அப்படின்றது ஒரு சிறுவனை குறிக்குது. அந்த சிறுவன் பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு கதவை என்ன பண்றான்? அழைப்பு மணியை அழுத்துறான். கதவை திறந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எந்திர மனிதன். அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இது யாருன்னு கேக்குறான். அவங்க அம்மா இது பேரு ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்றான்னா அந்த ரோபோ கூட அவன் பேசுறான். அந்த ரோபோ கிட்ட போயிட்டு அதை பத்தி கேக்குறான். அதுக்கு அந்த ரோபோ பதில் சொல்லுது, நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. அப்போ ரோபோ உருவாவதுக்கு முன்னாடியே ரோபோன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்ற கற்பனை மனிதர்கள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. காரல் கபேக் அப்படின்றவர் செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் 1920லேயே, அதாவது ரோபோ எல்லாம் உருவாவதுக்கு முன்னாடியே ஒரு நாடகம் எழுதுறாரு. அதுல ரோபோ அப்படின்ற அந்த சொல்ல முதலில் பயன்படுத்தியவர் அவர்தான். ரோபோ அப்படின்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமை அப்படின்றது பொருள். ஓகேவா? அவர் ஒரு நாடக ஆசிரியர் இல்லையா? அவருடைய நாடகத்துல ஒரு தொழிற்சாலையில நிறைய ரோபோக்கள் வேலை செய்யற மாதிரி ஒரு காட்சியை அமைச்சிருப்பாரு. அப்போ ரோபோ உருவாவதுக்கு முன்னாடியே ரோபோன்ற சொல்லை அவரு உருவாக்கி இருக்காரு. ரோபோக்கள் வேலை செய்யற மாதிரியான காட்சியை அமைச்சிருக்காரு. ஓகேவா? மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். இப்போ தங்களுடைய வேலைகளை எளிமையாக்குறதுக்கு எந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வீட்டுல மிக்சி எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? அதுவே கூட எந்திரம் தான். அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அம்மியில அரைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய வேலை எளிமைப்படுத்தணும்ன்றதுக்காக மிக்சியை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுவும் ஒரு எந்திரம். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? மனிதர்கள் தங்களுடைய வேலையை ஈஸியா ஆக்கணும்ன்றதுக்காக எந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த எந்திரத்தை இயக்குறதுக்கு மனிதனுடைய ஆற்றல் தேவைப்பட்டுச்சு. இக்குறைகளை போக மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள். அப்போ மனுஷன் தாங்கள் இல்லாம அதுவே இயங்குற மாதிரி எந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் தானியங்கிகள். தானியங்கிகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுட்பமான, கடினமான, ஒரே மாதிரியான வேலைகளை மனிதர்களை விட விரைவாக செய்து முடிக்கக்கூடியதுதான் தானியங்கிகள். ஒவ்வொரு தானியங்கிலும் என்ன இருக்குன்னா ஒரு கணினி இணைந்து இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு தானியங்களும் ஒரு கணினி இருக்கும். அதுதான் என்ன பண்ணும்? அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கும். அந்த தானியங்கியுடைய செயல்களை அந்த கணினி தான் கட்டுப்படுத்தும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னைக்கு பல தொழில் நிறுவனங்கள்ல இந்த தானியங்கிகள் பயன்படுத்திட்டு வராங்க. இடத்துக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஹோட்டல்னா அதுக்கு ஏத்த மாதிரி, இல்ல ஒரு தொழிற்சாலைனா அதுக்கு ஏத்த மாதிரி தானியங்கிகளுடைய அந்த பாகங்கள் அமைக்கப்படுது. அப்போ இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில அதனுடைய கைகள், நகரும் கால்கள் இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. சூழ்நிலையை உணர்வதற்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நுண்ணுணர்வு கருவிகள் அந்த தானியங்கியோட பொருத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? தெரிந்து கொள்வோம் பாருங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம். இங்க பாருங்க, இது போல. ஓகேவா? இது பார்க்க மனுஷங்க மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா மனிதர்கள் போல அனைத்து செயல்களையும் நிறைவேற்றும் அப்படின்னு
பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, தொழிற்சாலையில் பயன்படுத்தும் தானியங்கிகள். இதுதான் வந்து தொழிற்சாலையில பயன்படுத்தும் தானியங்கிகள். இது தொழிற்சாலைகள்ல எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உற்பத்தி செய்வதற்கு, பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு வந்து பயன்படுது. அதே போல பழுது நீக்குதல், ஏதாச்சும் வந்து மிஷின் வந்து பழுது ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரி பண்றதுக்கு வந்து இந்த தானியங்கிகள் பயன்படுது. அதுக்கடுத்து மருத்துவத்துறையில எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோயின் அறிகுறிகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வந்து செய்வதற்கும் வந்து பயன்படுது. அப்போ மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நோய் வந்து இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, மருத்துவம் பண்றதுக்கு, அறுவை சிகிச்சைகள் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து தானியங்கிகள் வந்து பயன்படுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, பிற கோள்களுக்கு சென்று ஆய்வுகள் நடத்தவும் செயற்கைக்கோளை இயக்கவும் தானியங்கள் பயன்படுது. ஓகேவா. இப்ப கூட நிறைய வந்து செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் வந்து செயற்கைக்கோள் அனுப்புறோம் இல்லையா, அதுல வந்து தானியங்கிகள் தான் வந்து பயன்படுது. அது என்ன பண்ணுது, செயற்கைக்கோளை இயக்குது. அங்க போயிட்டு வந்து அந்த செயற்கைக்கோளை இயக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா தானியங்கிகள் பண்ணுது. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் வந்து பல இருக்கு இல்லையா. அப்போ கடலின் அடி, பெருங்கடலின் அடி ஆழமான பகுதிக்கு மனிதர்களால போக முடியாது. அதே போல துருவ பகுதி, அங்க வந்து மனுஷங்களால வந்து இருக்க முடியாது. அது போன்ற இடங்களுக்கும் வந்து தானியங்கிகள் போயிட்டு என்ன பண்ணுது, ஆய்வுகள் வந்து பண்ணுது. அதுக்கெல்லாம் வந்து தானியங்கிகள் நமக்கு பயன்படுது. அதுக்கு அடுத்தது பாருங்க, தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான். மனுஷன் தான் வந்து தானியங்கிகளை உருவாக்குறான். தன்னுடைய வேலையை வந்து எளிமையாக்குறதுக்காக வந்து மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தானியங்கிகளை உருவாக்குறான். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான். அதனுடைய பலன் தான் வந்து எந்திர மனிதர்கள். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து எந்திரங்களை உருவாக்குறான், அதுக்கப்புறம் தன்னை மாதிரியே சிந்தித்து செயல்படக்கூடிய தானியங்களை வந்து உருவாக்குறான் மனுஷன். அதுதான் வந்து எந்திர மனிதர்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல கேட்கலாம். எந்திர மனிதனுக்கும் தானியங்கிக்கும் உடைய வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு. இதை வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது, இந்த செயற்கை நுண்ணறிவு வச்சு என்ன பண்ண முடியும், எந்திர மனிதனால தன்னை மாதிரி வந்து, அதாவது மனுஷங்களை மாதிரியே வந்து என்ன பண்ண முடியும், சிந்தித்து செயல்பட முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, 1997 மே மாதம் சதுரங்க போட்டி வந்து ஒண்ணு நடந்துச்சு. அதுல உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் அப்படின்றவர் வந்து கலந்துக்கிறாரு. அவர் கூட வந்து கலந்துகிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தானியங்கி தான். ஓகேவா. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஐபிஎம் நிறுவனத்தால் வந்து உருவாக்கப்பட்டது. அதனுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டீப் ப்ளூ. டீப் ப்ளூ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர் கலந்துக்குச்சு. இதுல வந்து யார் தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப் ப்ளூ தான் வந்து வெற்றி பெற்றுச்சு. ஓகே. அடுத்தது பாருங்க, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியால வந்து ஒரு ரோபோக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ரோபோடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சோஃபியா. முதல்ல ஐநா சபை இருக்கு இல்லையா, ஐநா சபை என்ன பண்ணிருக்கு, புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்ற பட்டத்தை சோஃபியாவுக்கு கொடுத்திருக்கு. இதுதான் வந்து முதல் முறை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐநா சபை உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டத்தை கொடுத்தது வந்து இதுதான் வந்து முதல் முறை. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்க, சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இனிவரும் காலங்கள்ல சோஃபியா போன்ற எண்ணற்ற மனிதர்கள் வந்து உருவாக்கப்படுவாங்க. அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு வந்து உதவுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ இனிமே வந்து வர காலங்கள்ல நிறைய வந்து இது போல ரோபோக்கள் வந்து உருவாக்குவோம். நமக்கு வந்து நம்மளுடைய மனித இனத்துடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த ரோபோக்கள் வந்து பயன்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, விரிவானம் பார்க்கலாம். ஒளி பிறந்தது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேர்காணல், அதாவது ஒரு இன்டர்வியூ. ஓகேவா. இந்த இன்டர்வியூ எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து திரையில, அதாவது ஸ்கிரீன்ல வந்து வந்திருப்பாரு. அதுல வந்து மாணவர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இதுல வந்து பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பாருங்க, குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள்
குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். ஓகேவா? மாணவர்கள் முன்னேற பல வழிகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். ஓகே, இதுல வந்து மாணவர்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன வந்து அவர் சொல்லியிருக்காரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு அறிவியல் துறையில எப்படி வந்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் முதல்ல 10 வயது சிறுவனா இருக்கும் பொழுது பறவை வந்து பறக்கிறத பாக்குறாரு. அதை பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுது, இது போல வந்து வான்ல பறக்கணும் அப்படின்னு வந்து இவருக்கு வந்து 10 வயதுலயே வந்து தோணியிருக்கு. ஓகேவா? இவருக்கு மிகவும் பிடித்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல திருக்குறள் வந்து பிடிக்கும். அதுவும் திருக்குறள்லயே இவருக்கு ரொம்ப பிடிச்ச குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிவு தான் வந்து யாராலும் அழிக்க முடியாத ஒரு கருவி. செருவார்னா என்னன்னா பகைவர்கள். அந்த கருவியை பகைவர்களால் கூட என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அப்படிப்பட்டது ஒரு சிறப்பான கருவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர அவருக்கு பிடித்த இன்னொரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா லிலியன் வாட்சன் அப்படின்றவர் எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இதுதான் வந்து இந்த நூல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நூலை படிக்கும்போது அவருக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூணையும் வந்து அந்த நூல் படிக்கும்பொழுது அந்த 3 உணர்வுகளும் தோன்றும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இவர் வந்து நிறைய வந்து ஏவுகணைகள் எல்லாம் ஏவி இருக்காரு இல்லையா? அப்போ வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவுகணை எல்லாம் ஏவும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதா சொல்லியிருக்காருன்னா, போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க 3 கிலோ எடை இருக்கிற செயற்கை காலை வந்து பொருத்திக்கிட்டு ரொம்ப வந்து சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து வந்து அப்துல் கலாம் என்ன பண்ணிருப்பாரு, ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போ அதை வந்து பயன்படுத்தும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த செயற்கை காலை பொறுத்துக்கிட்டவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எதை வந்து நினைக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவுடைய வெற்றிகள் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு பாருங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு வந்து அடைஞ்சிட்டோம். தகவல் தொழில்நுட்பத்திலையும் வந்து நாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். எந்த வகையான செயற்கைக்கோளையும் வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், ஏவ முடியும். நம் நாட்டுல வந்து மின்சாரம் தயாரிப்புல வந்து நம்ம முன்னணியில இருக்கிறோம். நவீன மருந்துகள், பாரம்பரிய மருந்துகள் இது எல்லாமே வந்து சிறப்பான முறையில இருக்கு. அதே போல பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் அக்னி, பிருத்திவி போன்ற பல ஏவுகணை வந்து வெற்றிகரமா செலுத்தி இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து என்ன கேக்குறாங்க, இவ்வளவு துறையில வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இன்னும் நிறைய நோய்கள் வந்து இருக்கு, மருந்து கண்டுபிடிக்காம இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. கடலுக்கு அடியில மனுஷங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிறைய தாவரங்களும் உயிரினங்களும் இருக்கு. அதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா என்ன பண்ணலாம், அதுல இருந்து நிறைய வந்து எய்ட்ஸ் போன்ற பல நோய்களுக்கு வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 விஷயம் வந்து சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. 1, நாலந்தா மாதிரி கல்வி, ஒரு வலுவான கல்வி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இயற்கை வளங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அப்போ இந்த பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். இருந்தாலும் நாம வந்து செயற்கைக்கோளெல்லாம் அனுப்பியிருக்கோம் இல்லையா? அதன் மூலமா சூரிய சக்தியை வந்து வாங்கி நம்ம அதுக்கு மாற்றாக வேற ஒரு வளத்தை வந்து நம்ம உருவாக்கி இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 3வது என்ன சொல்லியிருக்காரு, செவ்வாய் கிரகத்துல வந்து மனுஷன் வந்து குடியேறி இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சூரியன் வந்து ரொம்ப வெப்பமானது இல்லையா? சூரியன் கிட்ட நம்மளால போக முடியுமா, சூரியன் கிட்ட வந்து மனுஷங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, சூரியனுடைய வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வெப்பத்தை தாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு என்ன இல்ல, கவசங்கள் வந்து இல்லை. ஆனா எதிர்காலத்துல என்ன பண்ணலாம், அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய கருவிகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கிட்டா சூரியன் கிட்டயும் வந்து நம்மளால போக முடியும். அப்போ நம்மளால போக முடியாத இடம்னு ஒண்ணு இல்ல, சூரியனையும் வந்து நம்மளால போய் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது உலகின் முதல் விஞ்ஞானியாக யார வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவியலுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா கேள்வி கேட்கறது தான். கேள்வி கேட்கும் மனப்பான்மை. அப்ப கேள்வியை வந்து யார் அதிகமா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைகள் தான் கேட்பாங்க இல்லையா? குழந்தைகள் தான் வந்து எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட குழந்தைகளை தான் முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் வந்து விஞ்ஞானிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அவர் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல என்ன பண்ணணும், ஒரு குறிக்கோளை வந்து வச்சுக்கணும். ஓகேவா? அவங்க தேர்ந்தெடுக்கிற துறை எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுல அவங்க ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். அந்த குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் வந்து வளர்த்துக்கணும். ஒரு குறிக்கோளை வந்து வச்சுக்கிட்டு அதற்கான அறிவையும் வளர்த்துக்கணும், அனுபவத்தை வந்து வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடினமா உழைச்சு வந்து வெற்றி அடையணும். அப்போ குழந்தைகளுடைய வெற்றி தான் வந்து இந்தியாவுடைய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, வெற்றியை அடையும் வழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வழிகள் வந்து சொல்லியிருக்காரு. வெற்றி அடைவதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒண்ணு வந்து அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் வந்து கவனிக்கணும். ஓகேவா? அப்போ அறிவை வளர்க்கிற மாதிரியான பேச்சுக்களை வந்து கவனிக்கணும். 2வது என்ன, வியர்வை வியர்வை வியர்வை, அதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதோட வந்து இந்த பாடப்பகுதி வந்து நிறைவடையுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.